ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தோசை நல்ல நிறமாகவும் இருக்கணும், மணமாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கணும். அதுக்கு ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல மொறு மொறுன்னு தோசை, சாஃப்டான இட்லி ரெண்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கங்க. இட்லி அரிசி நீங்கள் சேர்த்து ஊற வைக்கும்போது அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற போடுங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தோசை நிறமும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை நல்ல மொறு மொறுன்னு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த பேப்பர் ரோஸ்ட் தோசை மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் அரிசியும் உளுந்தும் நம்ம அளந்து எடுக்கணும். நான் இந்த கப்பில் தான் 3 கப் அளவுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நீங்கள் சேர்த்து ஊற போட்டுருங்க. ஊற போடுறதுக்கு முன்னாடி 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எதில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து 2 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற போட்டுருங்க. மினிமம் நம்ம 8 மணி நேரமாவது நல்லா ஊற போடணும். 8 மணி நேரம் நல்லா அரிசியும் உளுந்தும் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை தனியாக போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். அதே போல் உளுந்தையும் தனியாக போட்டு அரைச்சி எடுக்கணும். ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த டைமில் கிரைண்டர் ரொம்ப சூடாகிறதுனால மாவுமே சூடாகும். இதனால் பார்த்தீங்கன்னா மாவு சீக்கிரம் புளிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கும்போது இது கூட நம்ம கொஞ்சமாக ஐஸ் க்யூப் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 ஐஸ் க்யூப் சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். இதனால் ரொம்ப நாளைக்கு மாவு புளிச்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஐஸ் க்யூப்புக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் சேர்த்தும் அரைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அரிசியும் உளுந்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு அரிசியும் உளுந்தும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க, நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள். தோசை நல்ல நிறமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு நம்ம கடைகளில் வாங்குகிற பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் தோசை எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் தோசை மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மாவை அரைச்சி பாருங்கள். இட்லியுமே நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம தூக்கி போடுற கொட்டாங்குச்சியில் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை நீங்கள் தூக்கி போடாமல் இதில் இட்லி செஞ்சு பாருங்கள். இட்லி நல்ல மணமாக இருக்கும், சூப்பராக சாஃப்டாக வருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கையை வச்சு தடவி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு சிரட்டை ஃபுல்லாக நிரம்புற மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி சேருங்க. இப்போ அடுத்ததாக இதை ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்துக்குள்ளே வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன். அடியில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிளேட் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சா வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற பாத்திரம் இல்லை அப்படின்னா இட்லி சுடுற பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி விட்டு பாருங்கள். இது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கை பொறுக்கிற சூட்டில் வந்ததுக்கப்புறமா நம்ம
இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அப்படியே அந்த சரட்டைக்குள்ளே அப்படியே சுற்றி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த இட்லி வந்து வெளியே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இனி கொட்டாங்குச்சியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி சுட்டு பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் வரும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தூக்கி போடுற முட்டை ஓடில் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து முட்டை வந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு இந்த முட்டை ஓடை வந்து நம்ம நார்மலாக தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதை வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நாளாக பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு வந்து நமக்கு வந்து ஷார்ப்னஸ் போயிடும். நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா சரியாகவே அரைப்படாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு கூட நல்லா ஷார்ப்பாகிடுங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் கடாயெலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த அடியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன தான் டிஷ்வாஷிங் லிக்விடோ சோப்போ போட்டு தேய்ச்சாலும் அந்த கரைலாம் போகவே செய்யாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த முட்டை ஓட்டு பவுடரை சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள். கடாய் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த முட்டை ஓட்டு பவுடரை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி அப்படியே தூவி விட்டுடலாம். எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டுட்டு அந்த ஈர தண்ணியோடையே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தொட்டுக்கங்க. அல்லது நீங்கள் வந்து சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா சோப்பை வந்து லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நேரம் தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் தேய்ச்சி கொஞ்ச நேரத்துலேயே இதில் இருக்கிற கரை எல்லாமே போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் தேய்க்க அதில் இருக்கிற கரெல்லாம் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. முட்டை ஓடில் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்ததில் மீதி இருக்கிற முட்டை ஓட்டு பவுடரை நீங்கள் ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நிறைய பேர் வீட்டில் தர்பூசணி அடிக்கடி வாங்கி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு தர்பூசணி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி தர்பூசணியை கட் பண்ணி காட்டியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுட்டு சென்டரில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு கட்டு, அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு கட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே பிடிக்குங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட வாய்க்கு அளவாக இருக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம கடித்து சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.